ஐயோ போச்சே. இன்ட்ரோல பாத்தீங்களா, அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஓபி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, என் கையில இருக்கதான் பிஓபி டிஸ்பிளே. இது எப்படின்னா, நான் சிங்கிள் ஸ்ட்ரிப்பை தான் வந்து அந்த ஃபேனோட ஒரு விங்ஸ்ல ஒட்டிருப்பேன். அது ரொட்டேட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்துருக்கும். இதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிக்சர் வர மாதிரியோ, இல்லைனா வந்து லெட்டர், இல்லைனா ஆல்பாபெட் வேர்ட்ஸ், இல்லைனா வந்து 1 2 3 எதுவுமே வேணா வச்சுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வர வீடியோ எல்லாத்தையுமே போடுவேன். இப்போ நான் ஃபுல்லுமே எதுவுமே பேச போறது இல்லை, வீடியோ கடைசியா முடிச்சு பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொண்டு போய் பாருங்க. ஓகேவா, இப்போ போயிடலாம். பிஓவி டிஸ்பிளே செய்ய தேவையான பொருட்கள்: ஜென்ரல் பர்பஸ் பிசிபி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஒரு 8 எல்இடி தேவை. அதுக்கப்புறம் அட்ரினோ நேனோன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. அட்ரினோட சின்ன மினியேச்சர் வெர்ஷன் அது ஒன்று தேவை. அதுக்கப்புறம் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி 7805 ஐசி, இதுதான் வந்து 9 வோல்ட் பேட்டரியை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் 9 வோல்ட் பேட்டரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ஓம்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஜம்பர் ஒயர்ஸ் தேவை, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஜென்ரல் பர்பஸ் பிசிபியை நம்மளுக்கு ஏற்ற சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணியாச்சு. அப்போ தான் ஒரு 8 எல்இடி உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்இடியை கரெக்டாக அது உள்ளே வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட போகிறோம். அப்படி எல்இடியை அந்த பிசிபியில் போட்டதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி அந்த எல்இடியோட லீடையும் நல்லா சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப எல்இடி வெளில போகாமல் இருக்கும். அது இல்லாமல் சர்க்யூட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்டை எல்லாத்தையுமே ஒரே இதுவாக ஷார்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம 150 ஓம் ரெசிஸ்டன்ஸை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரடி ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து க்ளூகன் எடுத்துக்கோங்க. க்ளூகன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச எல்இடியை எடுத்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அட்ரினோ நேனோ எடுத்துக்கிறோம். இந்த அட்ரினோ நேனோவோட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து அமேசான் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இது கூடயே ஒரு கேபிள் இருக்கும், அந்த கேபிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து மொபைல் மூலமாக ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். மொபைல் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஓடிஜி கேபிள் தேவை. ஓகேவா, அந்த ஓடிஜி கேபிள் வந்து என்னோட மொபைல் வந்து யூஎஸ்பி டைப் சின்றதுனால நான் அது வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான யூஎஸ்பினா கூட பரவாயில்ல, அந்தமாரி ஓடிஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினோ ட்ராய்டு. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அட்ரினோ ட்ராய்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரோக்ராமை அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், என்னோட டெலிகிராம் சேனல்லேயே இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன வேர்டு வரணும் அப்படின்றத வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இருங்க ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை இதில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்க லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க எல்இடியும் வந்து 8 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். கம்பைல் கொடுத்துடணும். கம்பைல் கொடுத்ததுக்கப்புறம் கம்பைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்கேலில் க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த அட்ரினோ நேனோவை ஒட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் D2 D3 D4 D5 D6 D7 D8 D9 இதில் தான் நம்ம அவுட்புட்டாக எல்இடி கொடுக்க போகிறோம். D9 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்இடியோட ஃபஸ்ட்டு எல்இடிக்கு ஒரு லீட் இருக்கும், பாசிட்டிவ் லீட், அதில் கொடுக்கணும். அதே மாதிரி D8 எடுத்துகிட்டு போயிட்டு அது கொடுக்குறோம், படிப்படியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 150 ஓம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து அந்த மொத்தமாக ஷார்ட் பண்ணி வச்சு இந்த கிரவுண்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை சால்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. இது எதுக்கு அப்படின்னா 9 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 டெர்மினல் இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு டெர்மினலில் பாசிட்டிவையும் செகண்ட் டெர்மினலில் நெகட்டிவும் பேட்டரியிலேருந்து வர சப்ளையோ கொடுக்கணும். திருப்பியும் நடுவுலேருந்து வர நெகட்டிவை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ரினோ நேனோவோட நெகட்டிவ்லையும் தேர்டு பின்லேருந்து வர இன்னொரு பின்னை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ரினோ நேனோவோட விசிசி அந்த இதுலேயும் கொடுக்கணும். இதுதான் அட்ரினோ நேனோவை பவர் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்மளோட ப்ராடக்டான பிஓவி டிஸ்பிளே ரெடி. இப்போ இதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு ஃபேனில் வச்சு ரொட்டேட் பண்ணால் எப்படி விஷுவலாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் என்ன வேர்டு இருக்குன்றது உங்களுக்கு சரியாக தெரியலனா கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து இதை வந்து சீலிங் ஃபேனில் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம்.
உங்களுக்கு விஷுவல் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா அந்த சுற்றுற ரொட்டேஷனோட ஆர்பிஎம்மும் எங்களோட கேமராவோட ஃப்ரேம் ரேட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. நாங்கள் மொபைலில் தான் எடுக்கிறோம், அதனால் அந்தளவு சரியாக வரலை. இருந்தாலும் அதில் என்ன இருக்குது அப்படின்னா கஷ்டப்பட்டு அதில் லைக்கெல்லாம் வர வச்சுருக்கோம். இந்த வீடியோக்கும் லைக் போட்டு விட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரொட்டேஷனில் வந்து பேர்டு வந்து சில சரியாக தெரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா அந்த ஃபேன் சுற்றுற ஆர்பிஎம்மும் கேமராவோட ஃப்ரேம் ரேட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஆனால் எங்கள் மொபைலில் நாங்கள் வெறும் மொபைல் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் ஆகலை. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லணும். எப்படின்னா வந்து இதை வந்து நாங்கள் இப்படி செய்கிற ஐடியாவே கிடையாது. இந்த பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், HW பேட்டரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக செய்யணும். ஏன் அப்படின்னா அப்படி செஞ்சால் தான் நீங்கள் வண்டி வீல்லையோ இல்லை வந்து ஃபேனில் அதுமாரிலாம் வைக்க முடியும். இதில் வந்து கிளாக் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபேன் மேலே ஓடிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அப்படி ரியல் டைம் கிளாக் வந்து மேலே ஓடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாரிலாம் பண்ணலாம் ஐடியா இருந்தது. ஆனால் என்னென்னா அந்த குவாரண்டைன் 144 ஐசோலேஷன் இது எல்லாத்தோட காரணத்தின் விளைவாக என்னென்னா ஒரு பொருளை கடையில் ஆர்டர் பண்ணவும் முடியல, வாங்கவும் முடியல. ஸோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வீட்டில் சும்மா உட்கலான்னு பார்த்தாலும் சூப்பரான டைம் இது, இதை போய் மிஸ் பண்ணலாமா, அது இல்லாமல் இருக்கிற பொருளே போதும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து என்ன இருக்கோ அதை வச்சே பண்ணியாச்சு. கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓகே, இந்தமாரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வேணும், என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ரெட் கலர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஷேர் பட்டன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, இந்த மாதிரி வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. இந்தமாரி பண்ணாதரா, இந்தமாரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.